வணக்கம் நாபிரகாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில தற்போது வினாடிக்கு 88,000 கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய 2 அணைகளுக்கும் நீர்வரத்து அதிக அளவில் வருகிறது. ஏற்கனவே இந்த இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில அணைகளுக்கு வரும் நீர்வரத்து காவிரி ஆற்று வழியாக ஒவ்வொரு நீரை அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது கர்நாடக அரசு. இந்த நிலையில்தான் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,500 கன அடியாக இருந்த நீர்வரத்து கர்நாடகா அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீர் காரணமாக படிப்படியாக அதிகரித்து நேற்று பிற்பகல் வினாடிக்கு 35,000 கன அடியாக அதிகரித்தது. தொடர்ந்து நேற்று இரவு வினாடிக்கு 50,000 கன அடியை எட்டியது. மேலும் கர்நாடகா அணைகளில் இருந்து அதிக அளவில் நேற்று இரவு நேரத்தில் 1,25,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டன. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 88,000 கன அடியை எட்டியுள்ளது. தற்போது வரக்கூடிய இந்த நீர்வரத்தினால ஐந்தருவி, ஸ்கினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ரம்மியமாக கொட்டி செல்கிறது. அதே போல ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கவோ பரிசல் செல்லவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதலாக தண்ணீர் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருகின்றன. இதனால் கர்நாடக அணைகளுக்கு வரும் நீர்வரத்து அதிக அளவில் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே அதிக அளவில் வெளியேற்றப்படும் பட்சத்தில் காவிரி கரையோர பகுதிகளுக்கு மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வரும். இந்த நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.